சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவில் வில்லன் கேரக்டர்கள் மூலம் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்திய பல புகழ்பெற்ற நடிகர்களை இந்திய சினிமா உருவாக்கியுள்ளது. அம்ரிஷ், பூரி, பிரான், அம்ஜத் கான், எம்.என். நம்பியார் முதல் பிரகாஷ் ராஜ், என்.எஃப். வர்கீஸ், கோட்டா ஸ்ரீனிவாசராவ் அந்த பட்டியல் நீள்கிறது. ஆனால் இந்திய சினிமா கண்ட மிகச்சிறந்த மற்றும் செல்வாக்குமிக்க குணச்சித்திர நடிகர்களில் ஒருவரான ரகுவரனின் பெயர் இல்லாமல் இந்த பட்டியல் ஒருபோதும் நிறைவடையாது. ரகுவரன் இறந்து 20 ஆண்டுகள் கடந்த பிறகும் ரகுவரனின் முகமும் குரலும் நடிப்பும் இன்றும் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது. ரஜினிகாந்தின் பாட்ஷா, மிஸ்டர் பாரத், அருணாச்சலம், நாகார்ஜுனாவின் சிவா, அர்ஜுனின் முதல்வன், சத்யராஜின் பூவிழி வாசலிலே, ரஹ்மானின் புரியாத புதிர், பிரபுதேவாவின் காதலன் வரை ரகுவரன் வில்லன் வேடங்களில் மறக்க முடியாத நடிப்பை வெளிப்படுத்திய திரைப்படங்கள் ஏராளம். தனது திரைப்பயணத்தின் உச்சத்தில் இருந்தபோதுதான் நடிகை ரோஹிணியை ரகுவரன் திருமணம் செய்து கொண்டார். 1980களில் முதல் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக விளங்கியவர் ரோஹிணி. ஆனால் ரோஹிணி ரகுவரன் ஜோடியின் திருமண வாழ்க்கை மிக குறுகிய காலமே நீடித்தது. 1996இல் திருமணமான இருவரும் 2004இல் பிரிந்தனர். இதனிடையே சமீபத்திய பேட்டி ஒன்றில் தோல்வியடைந்த தனது திருமண வாழ்க்கை குறித்து ரோஹிணி பேசியது தற்போது கவனம் பெற்று வருகின்றன. திருமணத்திற்கு பிறகு தான் வேலைக்கு செல்வது ரகுவரனுக்கு பிடிக்கவில்லை என்றும் தான் ஒரு இல்லத்தரசியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பியதாக ரோஹிணி வெளிப்படுத்தியுள்ளார். மனைவி எப்போதும் கணவனின் பாதுகாப்பில்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக ரகுவரன் இருந்தார். ரகுவரனுடன் இணைந்த வாழ்ந்த காலத்தில் சினிமாவிலிருந்து விலகியிருந்ததற்கான ஒரே காரணம் இதுதான் என்று ரோஹிணி மேலும் கூறினார். ரகுவரன் ஒருபோதும் எனது சினிமா வாழ்க்கையை ஆதரித்ததில்லை. நானும் வேலை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்ததே இல்லை. ரகு என்னிடம் ஒரு இல்லத்தரசியைத்தான் எதிர்பார்த்தார். அதனால்தான் திருமணத்திற்கு பிறகு நான் எனது சினிமா வாழ்க்கையில் இருந்து இடைவெளி எடுத்துக்கொண்டு 7 ஆண்டுகள் சினிமாவில் இருந்து விலகியே இருந்தேன். ரகு வளர்ந்த சூழல் அப்படிப்பட்டது. அவருடைய குடும்பத்தில் பெண்கள் யாரும் வேலைக்கு சென்றதில்லை. ஒரு பெண், என் மனைவி என் பாதுகாப்பில்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதிலிருந்து வெளியில் வர எனக்கு கொஞ்சம் கூடுதல் காலம் பிடித்தது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகுதான் நான் மீண்டு வந்து ஒரு திரைப்படத்தை இயக்கினேன். மக்கள் தனது அடையாளத்தை ரகுவரனின் முன்னாள் மனைவி என்று மட்டுமே சுருக்குவது தனக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும் ரோஹிணி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.